दिनेश उपाध्याय नेशनल पैटर्न ऑफ अशोक नगोरी जैन जी नेशनल वीक முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அனைவரும் எழுத்துவது பி பாரதி அவர்களே. அண்ட் ராமகிருஷ்ணன் சார் தமிழ்நாடு பிரசிடென்ட் அவர்களையும் மற்றும் சதீஷ் சந்திரா அவர்களையும் அண்ட் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ரேகா. வாய்ப்புக்கு நன்றி. அகில ஏக்தா உத்தியோக் வியாபார் மண்டல் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பை ஏற்று இங்கே அரங்கில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் ஒரு பலத்த கரவொலியுடன் வருக என்று வரவேற்கின்றோம். அவையில் இருந்திருக்கும் தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிற்குரிய உறுப்பினர்களுக்கு மீண்டும் முறை மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கிறோம், வழங்கி வரவேற்கிறோம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு 565 மாகாணங்களாக பிரிந்து கிடந்த ஒரு இந்தியாவை ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவாக, ஒற்றுமை நிறைந்த ஒரு இந்தியாவாக உருவாக்கியதால் அவரை ஒரு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று நாம் சொன்னோம். அப்படி ஏன் அவர் சொல்லப்பட்டதை சொன்னாருங்க, ஏன்னா நிறைய பேர் இதுக்காக உழைச்சாங்க. இருந்தாலும் கூட இந்தியாவின் இரும்பு மனிதர் ஏன் அவர் சொன்னோம் அப்படின்னா, சில நேரங்களில் கடுமையை காட்டி எந்த இடத்துல ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டுமோ அதற்காக அவர் சில கடுமைகளை காட்ட வேண்டியிருந்தது. அதனால அந்த 565 மாகாணங்களை ஒருங்கிணைப்பதற்காக சில இடங்களில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு வியாபார நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சிறு சிறு வியாபாரிகளையும் சரி ஒருங்கிணைந்த ஒரு வியாபார மண்டலை உருவாக்கி நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இங்கே நம் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்தியாவின் வியாபாரிகளின் இரும்பு மனிதராக இருக்கின்ற சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் அவர்களை மீண்டும் ஒரு பலத்த கவலை எழுப்பி நாம் வரவேற்போம். ஸோ அந்த வகையில் அவரை அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். The Iron Man of Indian Traders and Merchants, Mr. சஞ்சீவ் ஜெய்ஸ்வால் அவர்களை மீண்டும் ஒருவரை பலத்த கரவொலியுடன் வரவேற்போம். பெரிய கேள்வி, இந்த அமைப்பு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கு, எதற்காக இங்கே கூடியிருக்கிறோம், என்ன நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகளோட தண்ணீரை அடைந்த தொழில் முனைவோர்களை உருவாக்குவதுதான் இந்த அமைப்போட நோக்கம். தண்ணீரை அடைந்த தொழில் முனைவோர்கள் என்றால் ஒரு தொழில் முனைவோர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு தொழில் முனைவோர்னா ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு ட்ரேடர், ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா நிதி. ஸோ அந்த நிதி அரசாங்கம் இப்போ எம்எஸ்எம்இ மூலமாக பல்வேறு விதமான வணிக உதவி விஷயங்களை கொண்டு வந்ததற்காக அந்த சிறு தொழில் அமைச்சகம் சார்பில் நிறைய நிதி உதவி திட்டங்கள் நிறைய இருக்கிறது. நம்ம அரசு மானியத்துடன் கூடிய நிதி உதவி திட்டங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு போய் மக்களுக்கு சேர்ந்திருக்கிறது அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால அடிக்கடி நம்ம தமிழகத்தை தலைவர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா என்ற சொல்லிட்டே இருப்பாரு, இந்த தமிழ்நாட்டில் இந்த எம்எஸ்எம்இ மூலமா நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அது எந்த தொழில் முனைவர்கள், எந்த ட்ரேடர்ஸும், எந்த மெர்ச்சன்ட்ஸும் பயன்படுத்திக்கிறது இல்லை. அது அதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் சார்பில் என்னென்ன விதமான நிதி உதவி திட்டங்கள் இருக்கிறது, அரசு மானியத்துடன் கூடிய நிதி உதவி திட்டங்கள் என்னென்னலாம் இருக்கிறது என்பதை இந்த அமைப்பு முதல்வர் கொண்டு சென்றது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வணிக அமைப்பாக இருக்கலாம் அல்லது வணிகராக இருக்கலாம், உங்கள் துறை சார்ந்த சில சேலஞ்சஸ் இருக்கும், உங்களுக்கு அதில் சில கிரீவன்சஸ் இருக்கும். அந்த கிரீவன்சஸை போக்குவதற்கு வாரத்திற்கு ஒரு முறை அந்தந்த துறை சார்ந்த அரசு, அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் எடுத்துட்டு ஒரு ஜூம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம். அதன் மூலமாக நம்ம அந்த உங்க துறை சார்ந்த உதாரணத்துக்கு ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சர், ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காங்கன்னா அவர்களுடைய தொழில் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஒரு ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அமைப்பின் மூலமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் வழங்குவதற்கு இந்த அமைப்பு முன்னெடுக்கிறது. ஆக இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் நிதி உதவி திட்டங்கள் போன்றவற்றை அதற்கான உதவிகளை நம்ம வியாபாரிகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அமைப்போட நோக்கம். இந்த மாதிரி 4 விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஒன்று
பற்றின்றி கடமையை செய்யுங்கிற மாதிரி நம்ம அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து சரிங்க நம்மள இங்க பாரு அப்படியே இங்க பாரு அடுத்ததாக சரிங்க பாரு இகேடி சிவகுமார் அவர்களை கௌரவிக்கிறோம். அடுத்ததாக நேஷனல் பிரசிடென்ட் அவர்கள் சிவகுமார் சாருக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறாங்க. அடுத்ததாக சஞ்சய் ஜெய்ஸ்வால்ஜி அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். தலைவர் அவர்கள் கௌரவிக்கிறார். அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் விபி வைஸ் பிரசிடென்ட் வாங்க. நேஷனல் கோர் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை கௌரவிப்பதற்காக தலைவர்களை அழைக்கிறோம். சஞ்சீவ் ஜெய்ஸ்வால்ஜி நம்மளுடைய தலைவருக்கு அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறாங்க. உங்களுடைய கரகோஷத்திலேயே சார் இங்க பாருங்க நேஷனல் பிரசிடென்ட் அவருடைய ஸ்டேட் பிரசிடென்ட் கௌரவிக்கிறாங்க. மேடம் கேளுங்க இங்க பாருங்க சார். இந்த மாலை அணிவித்து கௌரவிப்பது என்பது விமன் பிரசிடென்ட் பாரதி அவர்கள் கௌரவிக்கிறாங்க. அடுத்ததாக ஜெயபிரியா ஜெனரல் செக்ரட்டரி அவங்க கௌரவிக்கிறாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. சங்கம் அவர்களுக்கும் இந்த விழாவிலே அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் மை hearty welcome to our national president Sri Sanjeev Jaiswal. On behalf of Tamil Nadu, we are warm welcome to you, sir. So on behalf of our Tamil Nadu people, always welcome that throughout the country, various part of the people for the benefit of society. So here, your vision and mission, you can implement it for the benefit of Tamil Nadu traders people. So that is your intention. This type of your vision, it gives a lot of avenue for the youth employment and women empowerment and various part of the people to get the benefit. That is your goal. That is the purpose of I am also attending for this event. So it is a great honor. So here the Tamil Nadu people always welcome those who are doing social services, service to this society. We warm welcome once again. I welcome all your team members first. So இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து வியாபார வர்த்தக சங்கங்களை சார்ந்த பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் குறிப்பாக பல மாவட்டங்களில் இருந்து இந்த அகில இந்திய தொழில் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பயன்களை மக்களுக்கும் நம்மளுடைய வியாபார வர்த்தகத்தை பெருக்குவதற்கு உறுதுணையாக இந்த அமைப்பு நிச்சயமாக துணை புரியும் என்பதில் நான் முழுமையாக நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக மிக சிறப்பாக அரங்கேற்றம் செய்த கல்ச்சரல் ஈவெண்ட் வந்து celebrated and Tamil Nadu State President Sri Ramakrishna Ji, Mr. Ashok Nagori, Satish Jaiswal, Rekha Patel, Govind Raj Ji, Nasir Hussain Ji और Mr. Bansal. Tamil Nadu State Official Srimati Jayapriya V. Bharati N. Ramaswamy and S. Balamurugan, S. Arun Kumar, C. Narayan, S. K. Kathiyan and all of my best regard. Akhil Ekta Udyog Vyapar Mandal entered the society with firms of its ideology and by creating of constitution it each member
by sowing the seed of organizational power in small trade like handicraft, state vendor or different state of country, by binding in the thread of unity in every corner of the country. Today, it is set up organization structure in 22 states. Today, I tell my member that you can do everything. You can change everything through the organization. I am making the member joining the organization conscious through my consideration waves. That is why do many such subject experts are being prepared who can give direction of the business society and can give things. Those who also improve themselves, their thinking power is awakening. They are being changing in the business life, bringing changing in their home. They are strengthening the economic condition of the country, moving toward self-reliance. Today, there is a nature change in the conduct through and behave of different sections of society. But there is a need to bring more sharpness. Since time never wait for anyone and you do bring sharpness in yourself. Do not nothing bring intention of yourself. Do not understand the importance of the time. You will be never be able to achieve that truth. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அகில் ஏக்தா உத்யோக் வியாபார் மண்டல் நேஷனல் லெவலிலே ஆரம்பித்து என்னை தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக நியமித்துள்ள திரு சஞ்சீவ் ஜெய்ஸ்வால்ஜி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த அகில் ஏக்தா உத்யோக் வியாபார் மண்டல் எதற்காக இங்கு ஆரம்பித்துள்ளது, அதனுடைய தத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலே நமது அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக மாநிலம் ஃபுல்லாக இதை கொண்டு சேர்த்து அனைத்து உறுப்பினர்களையும் பிஸ்னஸ் பீப்புள்களையும் மெம்பராக்கி அவர்களுக்கு கடந்த வாட் யூ கால் ஒன் செகண்ட் பக்கத்து மாநிலத்திலே தங்களுடைய நிறுவனத்தையும் தங்களுடைய வணிகத்தையும் பெருக்குமாறும் அது இல்லாத மாநிலம் மாவட்டம் சார்ந்த பிஸ்னஸை அவர்கள் வளர்த்து கொள்வதற்காகவும் இந்த அகில் ஏக்தா உத்யோக் வியாபார் மண்டல் நியமிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் நமது நிர்வாக தலைவர்களை நியமித்துள்ளோம். தற்பொழுது MSME லோன் மற்றும் நிதி ஆயோக் லோன், விவசாய கடன் அனைத்துக்கும் மாநிலம் மற்றும் அகில இந்திய அளவிலே தமது தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலே தங்களுக்காக நாங்கள் பயணித்து இந்த அகில் ஏக்தா உத்யோக் வியாபார் மண்டல் மூலமாக பிஸ்னஸ் பீப்புள் அனைவருக்கும் எங்களது சப்போர்ட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ராமகிருஷ்ணன், மாநில தலைவர், அகில் ஏக்தா உத்யோக் வியாபார் மண்டல்.